எதனால் அவ்வளோ பெரிய பேர் ரசூல்லா கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? வெறுமன்ன இந்த வேதத்தை சொன்னதனாலா அல்லது பெரிய பெரிய ஆன்மீக பிரச்சாரங்கள் பண்ணதனாலா? நிச்சயமா கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக பிரச்சாரம்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் ரசூல்லா கொஞ்சமே தான் பேசியிருப்பாங்க. நம்மள மாதிரிலாம் பேச மாட்டாங்க, கொஞ்சமே தான் பேசியிருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய மனதிலையும் நங்கூரமிட்டு அமர காரணம் என்ன? நற்குணம். சகோதரர்களே, ஒரு அற்புதமான வசனம், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு தரக்கூடிய மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஜன்னத்தின், இன்னும் அவன் தரக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்து, வானங்கள் பூமியினுடைய அளவில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி நடந்த முத்தகீன்களுக்காக அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லதீன, அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் லர்ராயி, ரகசியத்திலும் பகிரங்கத்திலும் அவர்கள் தர்மம் செய்வார்கள். வல் காலிமீனல் கைல, கோபத்தை மென்று முழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். அல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடியவர்களை பிரியப்படுகிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரா, பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். பாவ மன்னிப்பின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்றதை விட விரைந்து, வசாரிஉ அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஓடி வர்றது. ஏன்னா பாவ மன்னிப்பின் பக்கம் ஓடித்தான் வர வேண்டும். ஏனென்றால் அந்த பாவ மன்னிப்பு இல்லாத நிலையில் ஒருவன் வஃபாத்தாகி விட்டானே, ஆனால் காலதாமதம் செய்து, தௌபா செய்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது, தௌபா செய்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, நம்ம இப்பவுமே எதுக்கு செய்யணும், செய்த பாவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலதாமதம் செய்தானே, ஆனால் மவுத் அப்படின்றது விரைந்து அவனுக்கு வந்துடும். அதனால தான் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்புடைய விஷயத்தில் அல்லாஹ் எதை பயன்படுத்துறான்னு சொன்னால், வசாரிஉ, ஓடி வான்றான், விரைந்து வா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பு கேட்ட முடிச்சுடு. அந்த பாவ கணக்குக்கு உண்டான தீர்வை நீ ஏற்படுத்திடு. நீ அந்த பாவத்தை எதையுமே சட்டை பண்ணாமல் அந்த பாவ மன்னிப்பையும் நீ நினைச்சு பார்க்காம இருந்தீன்னு சொன்னால் மவுத்து ஒன்று முந்திடும். அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடும் போது தான் பாவங்கள் உதிர்ந்து போகிறது என்று வருது. ரசூல் சொல்றாங்க, பாவத்தை நினைத்த அழுபவன் நிச்சயமாக நரகத்துக்கு போகவே மாட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கறந்த பாலை திரும்ப நீங்க மடுவுக்குள் செலுத்த முடியுமா? எப்படி உங்களால் சாத்தியப்படாதோ அதே போல நீங்க நரகத்தின் பக்கம் போகவே முடியாது. பாவ மன்னிப்பை நினைச்சு கூட பார்க்காம, தன் பாவத்தை நினைத்து வெட்கப்படாம, சரி அது ஒரு வயது வரட்டும், இப்ப எல்லாம் ஆடுற வரைக்கும் ஆடுவோம், அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம்னு சொன்னா மவுத்துக்கு அந்த மாதிரி இலக்கணங்கள் தெரியாது. உங்களுடைய மவுத், உங்களுடைய நேரம் எப்படின்றது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம், வேற யாருக்குமே தெரியாது. அன்பிற்குரியவர்களே, அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சாரிஊன்ற வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்களும் உலமாக்களும் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. வசாரிஉ இலா மக்ஃபிரா, பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்துவான்னு சொல்லும்போது பாவ மன்னிப்பு எதுல இருக்கிறது? வெறும் தௌபால மட்டும்தான் பாவ மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உலமாக்கள் நிறைய எழுதுறாங்க. ஒன்று, முதல்ல தொழுகையில பாவ மன்னிப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் தாய் அதுதான். இஸ்திக்ஃபாருடைய தாய் யாரு? தொழுகை. தொழுதுட்டா என்னெல்லாம் போகுது அவனை விட்டு? சொல்றாங்க இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளைக்கு 5 முறை ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஆறுல 5 முறை குளிச்சாருன்னு சொன்னா அவன் உடல்ல எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குமான்ட்டு. அப்படி எப்படி ரசூலுல்லாஹ் ஒட்டிக்கிட்டு இருக்கும்? சுத்தமால இருப்பார் அவரு. ஒரு நாளைக்கு 5 முறை அதுவும் ஆத்துல குளிக்கிறாரு. அவர் வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்துல குளிக்கிறாருன்னு சொன்னா அவர் உடம்புல எப்படி அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே போல தம்பா தொழுகை. 5 வக்து தொழுகையை நீ கரெக்டான முறையில், பேணுதலான முறையில், இஹ்லாஸான முறையில், மனபாரம் இல்லாம, முகஸ்துதி இல்லாம நீ தொழுதின்னு சொன்னா உனக்கு எந்த பாவமும் தங்காது, உதிர்ந்து போகும் சொல்லி சொன்னாங்க. உதிர்ந்து போகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திக்ர்ல அடிச்சு கலக்கி வெளியில கொண்டு வந்துடும். ஒரு பாவத்தை இருக்க விடாது உடம்புல. ஒரு நாளைக்கு மட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு 100 முறை ஒருத்தன் சொல்றான், அல்லது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படின்னு சொல்லி சொல்றான். கடல் அளவு பாவம் இருக்குது அவனுக்கு. கடல் அளவு யாரும் பாவம் செய்ய மாட்டோம். ஆனா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் இந்த வார்த்தையை சொன்னோன்னு சொன்னா
கடலளவு அவன் பாவியாக இருந்தாலும் அந்த கடலளவு பாவத்தையும் கூட கரைத்து விடக்கூடிய வல்லமை படைத்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோன்பு, பாவத்தை கரிச்சு நெருப்பாக்குறதுல கரிச்சு போடுறதுல நோன்புக்கு நிகர் நோன்பு தான். நோன்பு என்ன செய்யாது, பாவத்தை இருக்க விடாது, பாவத்தை உடம்புல இருந்து புடுங்கி எரிஞ்சிடும் வெளியில. ஒரு மனிதன் நோன்பாளியாக இருக்கிறானே ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நேரடி, அதாவது அவனுடைய தனி கவனத்தில் கொண்டு வரப்படுகிறான். தனி கவனம் அப்படின்றது பெரிய விசேஷம். இந்த முதலமைச்சருடைய தனி மொபைல் நம்பர் அப்படின்லாம் வருது பாருங்க, முதலமைச்சருடைய தனி கவனத்தை பெற்றது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போராட்டம், பள்ளிவாசல் கிடைக்கணுன்றதுக்காக, பள்ளிவாசலை மீட்டணுன்றதுக்காக உலமாக்கள் இன்னும் எஸ்டிபி இது போன்ற கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்தாங்க. மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் போராடினாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். எப்படி வெற்றியை கொடுத்தான்? இங்க அடிச்சா அங்க வலிக்குன்ற மாதிரி இங்க நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றது எங்க கேட்குது, முதலமைச்சருடைய காதுல போகுது. அவர் என்ன செய்யறாரு, உடனே அதெல்லாம் யாரும் இடிக்கக்கூடாது, வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, தடை உத்தரவு போட்டு இன்னைக்கு அந்த மஹல்லா மக்கள் அல்லாஹ்வை சுக்ர் செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா தனி கவனத்தை பெற்றது. அதே போல தனி கவனத்தை ஒரு நோன்பாளி மட்டும்தான் பெற முடியும். நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன் இருக்கிறான் பாருங்க, வாரத்துக்கு 1 நாள், மாதத்துக்கு 3 நாள், ரமலானுடைய காலகட்டத்தில் இது போல நோன்பு 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 நோன்புட்டு சாகிறான் பாருங்க, இவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெறுகிறான், ரப்புல் ஆலமீனுடைய விசேஷ கவனத்தை பெறுகிறான். சகோதரர்களே, அதுக்கு அடுத்து சொல்றாங்க, ஒருவனுக்கு செய்யக்கூடிய உதவி, அந்த உதவியும் கூட இஸ்திக்ஃபாரை பெற்றுக் கொடுத்துரும். வெறுமனே உட்கார்ந்து யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்துருன்னு சொல்லி மலமலையா கண்ணீர் ஊத்துறான். இந்த கண்ணீர் எப்படி பாவ மன்னிப்பை பெற்று தருகிறதோ அதே போல ஒருத்தனுக்கு உதவி பண்றான், உதவி பண்றதை லட்சியமாவே வைத்திருக்கிறான். தூசிப்படாமல் இருக்கிறவனுக்கு அல்லாஹு தஆலா பெருசா அவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த களம் இறங்கி போராடுறான் பாருங்க, பிற மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்குறான். களம் இறங்கி யார் யாருக்கு என்னென்ன தேவைன்றதை பரீட்சித்து பார்த்து என்ன செய்யறான், கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். யார் இவன்கிட்ட கேட்கணுன்ற அவசியமே இல்லை, இவன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், யாருக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு சொல்லி தர்மத்துடைய விஷயத்தில் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறான். பிறருக்கு உதவுறதுல முனைப்பு காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனைப்பு காட்டினாங்க. சின்ன வயதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடுகளையும் தட்டுவாங்க. தட்டி உங்களுக்கு என்ன தேவைமா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, எதனால் அவ்வளோ பெரிய பேர் ரசூல்லா கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறுமன்ன இந்த வேதத்தை சொன்னதனாலா அல்லது பெரிய பெரிய ஆன்மீக பிரச்சாரங்கள் பண்ணதனாலா? நிச்சயமா கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக பிரச்சாரம்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் ரசூல்லா கொஞ்சமே தான் பேசியிருப்பாங்க, நம்மள மாதிரிலாம் பேச மாட்டாங்க, கொஞ்சமே தான் பேசியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய மனதிலையும் நங்கூரமிட்டு அமர காரணம் என்ன நினைக்கிறீங்க? நற்குணம் சகோதரர்களே. பிறருக்கு ஈயக்கூடிய தன்மை, பிறருக்கு தானே முன்பு உதவி செய்யக்கூடிய தன்மை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வானலாக உயர்த்தி காட்டியது. சின்ன வயதிலேயே அந்த முதிர்ச்சி குணம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்ட்ட. பிறருக்கு ஓடி ஓடி உதவி பண்ணுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஊரார் தான் தாயும் தந்தையுமா இருந்தாங்க அந்த நேரத்தில். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களிடத்திலையுமே சகஜமாக பழகி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பசித்தவனுக்கு உணவளித்தல், இது மக்ஃபிரத்தை பெற்று தரும், பெரிய அளவுக்கு பெற்றுக் கொடுக்கும். பசித்தவனுக்கு உணவளித்தல் இருக்கிறது அல்லவா, பசித்தவனுக்கு உணவளித்தல்னு சொன்னால் அந்த ஜும்மாவில் நிற்கிறானோ பாருங்க, இவங்களுக்கு மட்டும் இல்லை பசித்தவனுக்கு உணவளிப்பது அப்படின்றது தேவை உடையவர்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த பஞ்சடைந்த கண்கள், வறுமையின் ரேகைகள் படரக்கூடிய முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது இவர் கஷ்டப்படுறாருன்றது கன்ஃபார்மாக இவருக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாரு, இப்பா இந்த மாதத்துக்கு மளிகை ஜாமான் நான் ஒன்று வாங்கி தரேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவரா தேடி போய் என்ன செய்கிறாரு, அவனை நிவர்த்தி பண்ணுறார். இந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவனை அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்கிறான், பாவம் மன்னிப்பு, அல்லாஹு தஆலா மக்ஃபிரத்தை கொடுக்குறான், ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை கொடுக்குறான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் பலகீனப்பட்டவனுக்கு உதவி செய்தல். கண் தெரியாதவங்க இருக்கிறான், கால் நடக்க முடியாதவங்க இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் பெரிய அமல் தான் அல்லாஹ்விடத்தில் பெரிய அளவுக்கு நமக்கு அங்கீகாரத்தை தரும்னு சொல்லி. ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி அல்லாஹ் தஆலா பெரிய அமலை வச்சு அங்கீகாரத்தை கொடுக்கறதாக இருந்தால் ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி கொடுத்தான்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்துருப்பானா? அவ என்ன ஹஜ் பண்ணாலா, அவ உம்ரா பண்ணாலா, அல்லது பெரிய பாரதூரமான அமல்கள் செய்தாலா, பள்ளிவாசல்லையே தவம் இருந்து அல்லாஹ்வை தொழுது கொண்டிருந்தாலா? ஒரு உயிர் ஜீவன் அது தண்ணி கேட்குதுன்னு சொல்லி தண்ணி கொடுத்தா, அவ்வளவுதான். அந்த தண்ணி கொடுத்த ஒண்ணுக்காக ரப்புல் ஆலமீன் அவளை எவ்வளோ பெரிய உச்சத்தில் கொண்டு வச்சான் ரப்புல் ஆலமீன்.
அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பள்ளிவாசலை தூத்து பெருக்கின ஒரு அம்மா அவங்க இறந்து போனாங்க. அவங்க இறந்து போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை தூத்து பெருக்கக்கூடிய அம்மா என்ன பெரிய ராணியாவா இருக்கும்? ரொம்ப ஏழ் கடைநிலை மனிதனா இருப்பாங்க. அவங்களுடைய கபரில் நின்று தொழு வச்சு காயிப் ஜனாசா தொழ வச்சு அந்த அம்மாக்கா துவா செய்து பிற மக்களுக்கு முன்னாடி அவங்களுடைய புகழை எடுத்து சொல்லி அவளுடைய குப்பைகள் அவளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விட்டன, அவள் கூட்டிய குப்பைகள் எங்க கொண்டு சேர்த்து விட்டன? உயர்ந்த சொர்க்கத்தில் சேர்த்து விட்டனன்னு சொல்லி பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பெரிய ராணியா, கவுன்சிலரா, எம்எல்ஏவா? ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு சாதா சீதாவான அமல் அல்லாஹ்விடத்துல பெரிய வரவேற்பை பெறுகிறது. அது எந்த அமல் நமக்கு தெரியாது. ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு வயதானவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க காபிராவே இருக்கட்டுமே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. நல்லா இவர் நிற்க முடியும், கால் வலி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு நடுத்தர வயது தான். என்ன பண்ணுறாரு, அம்மா அவங்கள கூப்பிடுங்களேன்னு சொல்கிறார். அப்போ அவங்க கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க ஐயா உட்காந்துக்கிறங்க. இதில் எப்படி நினைப்பான்? நம்ம அப்படி இடம் கொடுக்குறோமா? இல்லை. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? சீட்டில் உட்காந்துட்டு எங்கே நம்ம பக்கத்தில் எவனும் உட்காந்துட்டா நமக்கு ஃப்ரீயாக உட்கார முடியாதுன்ட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஊதுற மாதிரி உட்காருவோம், அப்படியே விசாலமாக உட்காருவோம். தேவைப்பட்ட ஒரு பையத்துக்கு வச்சுக்கிறோம், எவனும் உட்காந்துடக்கூடாதுன்ட்டு. பொய்யையும் சொல்லுவோம் சில நேரத்தில், அங்கே ஆள் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் ஆள் வராது. யாராவது உட்கார்ந்து வந்தால் என்ன செய்வோம்? இங்கே ஆள் வருதுங்க அப்படின்னு சொல்லி பையன் உட்கார வச்சு அவங்களும் போயிடுவாங்க, ஆள் வருதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி சேவை மனப்பான்மை வறண்டு போச்சே, காஞ்சு போச்சே, எப்படி இஸ்திஃபார் நமக்கு கிடைக்கும்? எப்படி மகஃபிரத் நமக்கு கிடைக்கும்? அதான் உலமாக்கள் எழுதுறாங்க, நலிந்தவனுக்கு உடல் பலகீனமானுக்கு உதவி பண்ணு, உதவி பண்ணும்போது நீ தௌபா செய்யாமே அல்லாஹ் தௌபா கொடுத்துட்றான் அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸிற்கு உலமாக்கள் சொல்றாங்க, எந்த ஒன்றையுமே லேசாக நினைத்திராதன்றாங்க ரசூலுல்லாஹ். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒன்றையுமே லேசாக நினைத்திராத. அற்ப சொற்ப அமல் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற, ஆனால் அது அற்ப சொற்ப அமல் கிடையாது. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒன்றையுமே லேசாக நினைத்திராதன்னு சொல்லிட்டு பெருமானார் என்ன சொல்றாங்க பாருங்க, உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ சிரிப்பது இருக்குது பாரு, புன்முறுவல் பூப்பது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு லேசா நீ புன்முறுவல் பூப்பது கூட உனக்கு பெரும் நன்மையை ஈட்டி தரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். சஹாபாக்களை பொறுத்தவரை அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மையான காரியங்கள்ல அவங்க போட்ட போட்டி இருக்குது பாருங்க. அல்லாஹு அக்பர். தபூக் யுத்தம், தபூக் யுத்தம் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் நடைபெற்ற யுத்தம் தான் தபூக் யுத்தம். தபூக் யுத்தத்தில் அவ்வளவு கஷ்டம், ரோமர்களோடு எதிர்த்து போரிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரோமர்களுக்கு பொறுத்தவரை ரோமர்கள் பெரிய பணக்காரனுங்க, அது மட்டும் இல்லாமல் செல்வந்தர்கள், அது மட்டும் இல்லாமல் பெரும் பெரும் ஆயுதத்தை வைத்திருந்தாங்க. இந்த ரோமர்களை எதிர்த்து ஒரு பலகீனப்பட்ட கூட்டம் என்ன செய்யுது, எதிர்த்து போராட போகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த சஹாபாக்கள் என்ன பெரிய பெரிய தனவந்தர்களாவா இருந்தாங்க, பெரிய பெரிய வசதி வாய்ப்புல உள்ளவங்களாவா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அவங்களுடைய விஷயம் என்னன்றது, அவங்களுடைய கேட்டகரி தராதரம் என்னன்றது தெரியும். சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்களுக்கு கொடுக்கட்டும் முடிந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி தர்மம் கொடுங்கன்னு சொல்லி தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு சஹாபாக்களும் கொடுத்த தர்மம் பாருங்க. அல்லாஹு அக்பர். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நாயகம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், தன்னுடைய பொருட்கள் அத்தனையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அத்தனையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. போட்டி. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, உங்களுக்குலாம் தெரியும் என்னப்பா வீட்டில் நிறைய கொண்டு வந்த மாதிரி இருக்குது, வீட்டில் ஏதாவது கொடுத்தியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு யார சொல்லா கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் கொண்டு வரல, கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கிறேன்ட்டு. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நீ என்னத்த வீட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வந்தியான்னு? கொடுத்துட்டு வந்தேனே. என்ன கொடுத்துட்டு வந்தேன்னு கேட்கும்போது, அல்லாவையும் ரசூலையும் கொடுத்துட்டு வந்தேன்னாங்க. அல்லாவையும் ரசூலையும் கொடுத்துட்டு வந்தேன்னாங்க. அப்போ தான் உமர் ரலியல்லாஹு அழுதாங்க, அபூபக்கர் உங்களுடைய விஷயத்தில் நான் எந்த நன்மையில் எதையுமே உங்களை முந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அப்போ இந்த சாரியூன்ற வார்த்தைக்கு முழு வடிவத்தை இந்த சஹாபாக்கள் கொடுத்தாங்க. இதனுடைய அப்படியே பிம்பமாக அவர்கள் வாழ்ந்தாங்க. சகோதரர்களே, சாரியூ அப்படின்ற இந்த வார்த்தைக்கு, சாரியூ இலா மக்ஃபிரா அப்படின்ற இந்த வார்த்தைக்கு சஹாபாக்கள் முழு வடிவத்தை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கொஞ்சமேனும் நம்முடைய வாழ்க்கையில் நான் மேலே குறிப்பிட்ட அந்த பட்டியல் இருக்கிறது அல்லவா, அந்த பட்டியலில் ஏதேனும் ஒன்றை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம் முன்பின் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து மிகச்சிறந்த மகஃபிரத்தை அடையக்கூடிய, ஜன்னத்தை அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவானாக.